சண்டே காலையில எப்பயும் போல சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஆனா இன்னைக்கு சந்தையில வந்து நான் நிறைய வாங்கல. ஏன்னா அப்பா நடுவுல கொஞ்சம் காய் கொண்டு வந்தாரு, அது இருக்கு. அப்புறம் வாழைப்பூ வாங்கி கிளீன் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதனால ஜூஸ் போடுற கலவா மட்டும் நான் காய் வாங்கிட்டேங்க. அது போக கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, வாழைப்பழம் அது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்த பிரெட் இருந்தது, அதை பட்டர் போட்டு சாப்பிட்டாச்சு. நான் பிரெட் உப்புமா பண்ணலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என் பசங்க இருந்துட்டு அதை எதுக்குமா உப்புமா பண்றீங்க, பட்டர் போட்டு சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டாங்க. அதனால அது சிம்பிளா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ மார்னிங் குக்கிங் வேலை எதுவும் கிடையாது. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எப்பயும் போல ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணாங்க. முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மேம் சொன்ன ரெசிபி தான், ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீடியோ எடுத்திருக்கேங்க, உங்களுக்கு அப்லோட் பண்றேன். மத்தியானம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்தே பண்ணிட்டேன். இன்னைக்கு வேற எதுவும் ஃப்ரை எல்லாம் எதுவும் பண்ணலாங்க, ஒரு கிரேவியோடவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது போக காலையில ஒரு ஊத்தி வச்சு தயிர், இதை வச்சு லஞ்ச் முடிச்சாச்சுங்க. சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுறதுனால அதுவும் லேட்டா தான் சாப்பிடுவோம். இப்ப பாருங்க சிக்கன் கிரேவி கொஞ்சம் மீந்திருக்கா, அதுக்கு சப்பாத்தி பண்ணிட்டேன். அவ்வளவுதான், சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு மெனக்கெடாம ஒரு குக்கிங் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி மட்டும் தான். அது போக நைட்டுக்கு சப்பாத்தி போட்டேங்க. இன்னைக்கு நான் இவ்வளவுதாங்க சமைச்சேன்.